இன்றைய மன்னா 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 4வது வசனம். 2 நாளாகமும் 15:4. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். கர்த்தரை தேடின ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்பட்டாராம். நெருக்கமான நாட்களிலே அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். உபத்திரவ நாட்களிலே கர்த்தரை தேடினார்கள். போராட்ட நாட்களிலே கர்த்தரை தேடினார்கள். தேடின அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த இடத்துல ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடக்கும். ஆசா ராஜா ஒரு யுத்த காலத்துக்குள்ளாய் கடந்து சென்ற போது கர்த்தரை தேடினார். தேடின அவருக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவருக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல நிச்சயம் ஒரு அற்புதம் இருக்கும், ஒரு நல்ல மாற்றம் இருக்கும், ஒரு சுகம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் வெளிப்படுவார். ஏனென்றால் நீங்க அவரை தேடுகிறீங்க, நீங்க அவரை காண்பீர்கள். அதனால்தான் வேதத்துல சொல்லுகிறது, தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்க சூழ்நிலைகளுக்குள்ளாக வெளிப்படுவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தரை தேடினவர்களுக்கு நீர் வெளிப்படுகிற தேவன் என்று கேள்விப்படுகிற தகப்பனை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீர் வெளிப்படுவீராக. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நன்மைகளை செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அற்புதங்கள் நடப்பதாக. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், உற்சாகத்தின் நாளா இருக்கட்டும் ராஜா. எங்கெங்கெல்லாம் நீங்க வெளிப்படணுமோ நீங்க வெளிப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார்.